தவத்தை அதிகப்படுத்தி ஞான மார்க்கத்துல உள்முக பயணத்துல தெளிவு பெற நம்ம முன்னோர்களும் மகாங்க யோகிகளும் சித்தர்களும் பயன்படுத்தின ஒரு உயிர் ஓட்டமுள்ள உயிர் சக்தி மிக்க உணவு முறையும் மருத்துவ முறையும் மூலிகை முறையும் கையாண்டிருக்காங்க. இந்த கட்டணம் அப்படின்னு சொல்லி பல பேர் தப்பு தப்பா உணவு முறையும் அதிகமான யோக பயிற்சியால சூட்டாலையும் பழக்க வழக்கத்தாலையும் காமத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாமையும் அதில் மாட்டிக்கிறாங்க. அதில் மீளவும் முடியல அப்படின்னு தவிர்ப்பு ரொம்ப இருக்கும். இது மகான்கள் என்ன சொன்னாங்கன்னு ஆராயாம அதை நம்ம புரிஞ்சுக்கினது கையாளும் போதுதான் மாட்டிக்கிறோம். அந்த மூலிகை அது என்னென்ன மூலிகைன்னு பார்த்தா உணவே மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, அவுரி, பசலக்கீரை, வில்வ இலை, துளசி, கடுக்காய், தாண்டிக்காய், வேம்பு, சில மூலிகைலாம் இருக்கு. அதை எப்படி கையாளணும்னு சொல்லியிருக்காங்க. குரு முறையில் அது தெரிஞ்சு நம்ம கையாளணும். அதிக புளிப்பு உள்ள உணவையும் அதிக காரம் உள்ள உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காய்கறி பழங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மோர் எடுத்துக்கலாம். இரவு தூக்கம் 10 மணிக்கெல்லாம் நீங்கள் படுத்தணும். 10 மணிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு உடலை குளிர்ச்சியாக வச்சிருக்குங்க. காமத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லைன்னா விந்த டேமேஜ் ஆகிடும். விந்து கட்ட முடியாது. 18 நாள் 28 நாள்ல வெளியே போயிடும். சித்தர்கள் அற்புதமான மூலிகையால விந்தோட சக்தி நிலையை அதிகமாக்கி மூளைக்கு தேவையான எனர்ஜியை அந்த விந்துல இருந்து எடுத்தாங்க. புரியுதுங்களா? அந்த மூளையோட சக்தியை அதிகமா கொடுக்கக்கூடியது விந்துக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எதுனா சாப்பிட்ற சாப்பாடு தான். அது சக்தி மிக்க சாப்பாடுலாம் 7 தாதா பிரியுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த 7வது தாது தான் அந்த விந்து சக்தியை கொடுக்கும். அந்த 7 தாதுக்கு மிஞ்சின சக்தி மூலிகையில் இருக்கு. அது என்ன மூலிகைன்னு நான் சொல்றேன். நீங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை பற்றிய குறிப்பை உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி.